அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் கொடுத்துருந்தாங்க. அது ஆகஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து, ஸோ அதுக்கான ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் இரவே பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருப்பீங்க, ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. இப்போ அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும், ஸோ அதுக்கான ரிலீஸ் டேட் என்ன, அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், அதேமாதிரி செலக்ட் ஆகாதவங்க எந்தெந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் 94% எடுத்திருக்கேன், 95 எடுத்திருக்கேன், ஆனால் மெரிட் லிஸ்ட் 1ல் லிஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் தானா, ஸோ அவ்வளோதான் நான் செலக்ட் ஆக மாட்டேனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட்டட், அதை பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஒரு வீடியோ தெளிவாக இருக்க போகுது. முழுமையாக தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி என்ன ஏது என்னன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தடவை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எல்லா மெரிட் லிஸ்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுங்கள். எல்லா மெரிட் லிஸ்ட்லேயும் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போட்ட உடனே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவை முழுமையாக பார்க்கணும், அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸோ என்ன தகவல்ன்றது தெளிவாக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ண மாட்டேன்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஒரு வருஷத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக தான் இருக்கும். இந்த அஞ்சல் துறையிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம் அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா 30,000 40,000 சேலரி வாங்கக்கூடிய லெவலுக்கு கூட இந்த அஞ்சல் துறை போஸ்டிங் இருக்குது. ஸோ அது என்னன்றதை அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ மெயினாக மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும், அதுக்கான ரிலீஸ் டேட் என்ன, ஸோ மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆனவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றதை இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் 1 செலக்ட் ஆனாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றதை ஃபஸ்ட்டில் நம்ம தெளிவுபடுத்திடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எம்எஸும் வரலாம், மெயிலும் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் லெட்டர் மூலிமா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலமாகவே வந்திருக்கும். ஸோ அந்த லெட்டரில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டேட்டில், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்னால் அவங்க ஒரு சில டேட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே பார்த்திங்கனாக்கா அடுத்த மாதம், அதாவது பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆன எல்லாருமே அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கண்டிப்பாக முடிச்சிடணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அன்றைக்கி தான் கடைசி நாள். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வந்துடும். அதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லான்றதை தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கனாக்கா இப்போ மெரிட் லிஸ்ட் செலக்ட் ஆனாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டு போக வேண்டியது அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கால் லெட்டர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால் லெட்டர் கொண்டு போங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு மஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போகவே தேவையில்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா 10th மார்க் ஷீட்டு தான் ரெண்டாவதாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டாக கொண்டு போகணும். மூணாவதாக. அடுத்தது நாலாவதாக பார்த்திங்கனாக்க உங்ககிட்ட இருக்கிற வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இது எல்லாமே கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இது அடுத்ததாச்சா. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, இது ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுடைய ஃபோட்டோ பார்த்திங்கனாக்க 4 இல்லை 5 ஃபோட்டோ கண்டிப்பாக கொண்டு போங்க. ஓகேங்களா. இது 5 6ஆவதாச்சா. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கனாக்க நிறைய பேர் கேட்குற விஷயம், நான் ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறேன், நான் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன், அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வேணுமா இல்லை புதுசாக வாங்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக புதுசாக நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் தான் வேணும். ஏன்னா அது எக்ஸ்பீரி ஆகிருக்கும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக தான் நீங்கள் வாங்கி கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொண்டு போகணும்.
ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக மஸ்ட்டாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொண்டு போகணும். இது எல்லாமே வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக வந்து கொண்டு போகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்டில் ஒன்றில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கொண்டு போகணுன்றது. அதேமாதிரி எங்கே கொண்டு போகணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆன இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து அரக்கோணத்தில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அரக்கோணம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லையோ ஒவ்வொரு மாவட்ட தாலுக்கா ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதாவது ஒரு இடம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு இது மாதிரி போடுவாங்க. டேட் அதுலேயும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லெட்டர் வருது இல்லையா? ஸோ அந்த லெட்டர்லேயே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பில்டிங்க்கு வரணும், ஸோ எந்த அட்ரஸ்க்கு வரணுன்றது. ஓகேங்களா? இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரும், ஸோ அதுக்கான ரிசல்ட் டேட் என்னன்றதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 8 மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா புது நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த 8 லிஸ்ட்லேயே நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அடுத்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. ஒன்லி பாசிட்டிவ். இதில் இல்லைன்னா இன்னொன்றத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வேலையும் கிடைக்கும். அப்படி கிடைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலை ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஓகேங்களா இந்த 30ஆம் தேதிக்குள்ளே அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் 2 வந்து கண்டிப்பாக வெளியாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்து கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் 2 வந்து வரும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த ஒரு 10 நாள். ஓகேங்களா? இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்சு மெரிட் லிஸ்ட் 2க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த ஒரு 20 நாள் இருக்கும். ஓகேங்களா? 10 இல்லை 15 நாள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களில் வெளியாகலாம்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்கிது. ஸோ அது வந்த உடனே அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து வரும். மெரிட் லிஸ்ட் 3 மெரிட் லிஸ்ட் 4 இந்த மாதிரின்னு சொல்லிட்டு 8 மெரிட் லிஸ்ட்டு அப்படி இல்லைனா 9 மெரிட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் வரல அப்படின்னா அடுத்த லிஸ்ட்லேயும் வராதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அதனால் மெரிட் லிஸ்ட் வந்து எத்தனை வருதோ அத்தனை மெரிட் லிஸ்ட்லேயும் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வெல்கம்.